நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய மைவி3 உறுப்பினர்களுக்கு ஒரு சின்ன பதிவு தான் இது. நண்பர்களே, சோஷியல் மீடியாவில் நான் பார்த்த விஷயம் வரைக்கும் நான் பார்த்தது சோஷியல் மீடியாவில் ஒரு அனுமானத்தில் தான் நான் அதை சொல்கிறேன். அதேமாரி அவங்களும் அது அனுமானத்தில் அடிப்படையில் தான் அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. நண்பர்களே, நேற்று EOW கவுண்டர் கொடுக்க வர நேரத்தில் 3 பேர் எழுந்து, அதாவது 3 பேர் புதிதாக புகார்கள் எழுந்த லாயர்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் குறுக்கீடு செய்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த 174ன்றது அடுத்த கேஸுக்கு போயிடுச்சுங்களாம். சரிங்களா? இதால் தற்போது நமக்கு 80 நாள் ஆகியிருந்த நிலையில் மெரிட் பெயிலும் இப்போ போயிடுச்சு. சரிங்களா? இது சோஷியல் மீடியாவில் சொன்னது நண்பர்களே. நமது மைவி3 ஆர்ட்ஸ் பற்றி சோஷியல் மீடியாவில் வந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா, அவங்க ஹைகோர்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியே தகவல் வெளியாகி உள்ளது. சரிங்களா? முழுக்க அனுமானத்தின் அடிப்படையிலே நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இது ஷூரிட்டி இல்லை. சரிங்களா? அதால் நம்ம இந்த முறை எல்லாருக்கும் பயமாக தான் இருக்குது. மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்கு எல்லாருக்கும் பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பயப்படாதீங்க. ஓகேங்களா? டைம் ஆகும், அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரியே அவர் சொல்கிறாரு. என்ன நேயர்களே, புரிஞ்சுதா? நேற்று EOW அவங்க கவுண்டர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நேற்று அந்த கேஸ் முடிஞ்சிருக்கும். ஆனால் அது கொடுக்காதனால மேலும் 3 புகார்கள் நமது நிறுவனத்துக்கு எதிராக வந்த காரணத்தினால் அந்த லாயர்ஸ், அவங்க புகார்தாரர்கள் சார்பாக வந்த லாயர்ஸ் குறுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. இதுதான் நண்பர்களே நேற்று நடந்ததுன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே, யூடியூப் சேனல் எல்லாத்துலேயுமே வந்துட்டுருக்கு. நான் இப்போ தான் அந்த விஷயத்தை நான் கேதர் பண்ணேன். அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ ஷேர் பண்ணுறேன். நண்பர்களே, கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது, டைம் ஆகும் போலக்குது. சரிங்களா? அவ்வளோதான் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் ஏதாவது அப்டேட் இருந்தால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.